शुक्लांबरधरां विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। ओम नमः शिवाय परमेश्वराय शशिशेखराय नमो ओम भवाय गुणचंबवाय शिवतांडवाय नमो ओम। ओम चौं सरवण भव श्रीं ह्रीं क्लीं क्लौं चौं नमः। गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुदेवो महेश्वरा குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. என்னை வழிநடத்தி கொண்டிருக்கும் அனைத்து குருமார்களுக்கும் என்னுடைய வணக்கங்கள். குருவருள் ஆன்மீக மையத்தில் இணைந்திருக்கும் அத்தனை ஆத்மாக்களுக்கும் என்னுடைய வணக்கம். இன்னைக்கு தலைப்பு கடந்து போவோம் அப்படின்றது. அது எதை நம்ம கடந்து போறோம், எப்படி கடந்து போகலாம் அப்படின்றத நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். இப்ப எல்லாருமே பிறக்கிறோம் இல்லையா? எங்க பிறக்கிறோம்? எல்லாருமே ஒரு பிறப்பு எடுக்கிறோம். எங்க பிறக்கிறோம்? கண்டிப்பாக குடும்பத்துலதான் பிறக்கிறோம் எல்லாருமே. அது ஆடு மாடா இருக்கட்டும், இல்ல செடியா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும், எந்த உயிரினமாக இருந்தாலும் குடும்பத்துலதான் பிறக்கிறோம். அந்த இப்ப செடிகள்லாம் என்னயா குடும்பம் அப்படின்னா, நீங்க பாட்டனி எல்லாம் படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். உண்மையிலேயே ஒரு ஃபேமிலி இருக்கும். பாட்டனில அதுக்கான ஒரு ஃபேமிலி இருக்கும். அதுலதான் அது பிறக்குது. ஓகேயா? இது எந்த ஃபேமிலின்னு கேட்டா அதோட ஃபேமிலிய நம்ம சொல்லிரலாம். அது மாதிரிதான் அதோடைய வாழ்க்கை இதுவும் இருக்கு. சோ இதுல இருந்து நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், பிறக்கிறோம். குடும்பத்தில் பிறக்கிறோம். சரி, குடும்பத்துல பிறந்துட்டோம். அப்ப குடும்ப அமைப்புன்றது எதுக்காக இருக்கு? குடும்ப அமைப்புன்றது எதுக்கு வச்சிருக்காங்க? நம்ம இப்ப ஆடு, மாடு, இந்த மிருகங்கள்லாம் கூட ஒரு கட்டம் வரைக்கும் குடும்பமா இருக்கு. அதுக்கப்புறம் அதுங்க பிரிஞ்சு போயிருது. ஏன் நீங்க பறவைய பார்த்திருந்தீங்கன்னா கூட நல்லா தெரியும். ஒரு பறவை ஒரு வயசு வரைக்கும் ஒரு ஒரு அது பறக்கிறதுக்கான அந்த ரெக்கை எல்லாம் வளர்ற வரைக்கும் தான் அதுக்கு அவங்க அம்மா ஊட்டி விடும். அதுக்கப்புறம் அதுவே தள்ளி விட்டுரும். தள்ளி விட்டாதான் அது பறக்கும் அப்படின்றதுக்காக. அதாவது ஒரு தனி மனிதனாக, தனி ஒரு அ தனி ஒரு உயிராக அத ஆக்கி விட்டுரும். ஆனா நம்ம எல்லாம் என்ன பண்றோம்? எப்ப பார்த்தாலும் சொந்தங்களுக்கு மத்தியில ஆ நல்லா ஜாலியா இருக்கும். ஆ இது கரெக்ட் தானா? அப்படின்னா, இந்த குடும்ப அமைப்பே எதுக்காக ஏற்பட்டது அப்படின்னா, மனுஷனுக்கும் மிருகத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. மிருகங்கள் என்ன வேணா பண்ணும். அதுங்களுக்கு தாயின்றது கிடையாது. வேற அந்த மாரி சொந்தங்கள்லாம் அதுக்கு கிடையாது. ஆனா மனிதன் இப்படி இப்படிதான் வாழணும் அப்படின்றது நெறைய விதிமுறைகள் மனிதனுக்காக இருக்கு. சோ மனிதன் தனக்கு அப்படின்ற மாரி மட்டும் வாழாம, பிறருக்காகவும் சேர்ந்து அவனுடைய வாழ்க்கை இருக்கணும் அப்படின்ற மாரிதான் இந்த கட்டமைப்பே இருக்கு. அதாவது தனது உழைப்பு, அப்புறம் மகிழ்ச்சி, துக்கம், அன்பு அத்தனையையும் அவன் சில பேருக்கிட்டயாவது பகிர்ந்துக்கணும். அதுக்காக தான் இந்த குடும்ப அமைப்பு. ஆக்சுவலா எல்லார்கிட்டயும் எல்லாத்தையும் பகிர்ந்துக்கணும் அப்படின்றதுதான் ஆஹ் விதிமுறை. பிரபஞ்சத்தோட விதிமுறை. ஆனா நம்ம எல்லாராலயும் அது முடியுமா அப்படின்னா முடியாது. அது சிலர் உன்னதப்பட்ட மகான்களுக்கு மட்டுமே உரித்தான குணாதிசயம். சோ நம்மளால எல்லாம் ஒரு நார்மலான ஒரு மனித வாழ்க்கை வாழ்ற நம்மளால எல்லாத்துக்கிட்டையும் நம்மகிட்ட இன்னைக்கு ஒரு 1000 ரூபாய் இருக்குன்னா, ஒரு பிச்சைக்காரன் கேக்குறான்னா நம்ம 1000 ரூபாயை தூக்கி போடுவோமா? இவன் போட்டோம்னா நம்ம நாளைக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்ற மனநிலை நமக்கு வரும். அதனால அத நம்ம செய்யலைன்னாலும் நம்மளுடைய குடும்பத்துக்காக நம்ம நிறைய விஷயங்களை விட்டு கொடுக்கிறோம். நமக்காக நிறைய விஷயங்கள் நம்ம குடும்பத்துல விட்டு கொடுக்குறாங்க. இந்த மாதிரிதான் குடும்பம்ன்றது போகுது. அதாவது குடும்பமானது அன்பு பரிமாறப்படும் ஒரு இடமாக அமைகிறது. அதே மாதிரி நிறைய கட்டுப்பாடுகள், பொறுமை, நிதானம், ஆஹ் தனது தனது பணத்தை, உழைப்பை பெற்றோருக்கு, அதுக்கப்புறம் மனைவிக்கு, அப்புறம் குழந்தைகளுக்கு அப்படின்ட்டு
எல்லாத்தையுமே ஒரு மனிதன், அது ஒரு ஆணா இருக்கட்டும், பெண்ணா இருக்கட்டும், குடும்பத்துக்கு சரிசமமாக அவன் குடுக்குறான். இப்படி வந்து ஆ இந்த மாதிரி ஒரு வாழ்க்கைய வந்து வாழ்ந்துகிட்டு இருக்கிறான் அப்படின்னா, அதுல முக்கியமானது வந்து சுய ஒழுக்கம். சுய ஒழுக்கம், அன்பு பரிமாற்றம் இது எல்லாமே வந்து இந்த குடும்பத்துல இருக்கு. அப்ப ஒரு மனுஷனானவன் தவறு பண்றான், அவன் தவறு பண்றான் அப்படின்னா, குடும்பம் அவன திருத்துது. இல்ல குடும்பத்துல இருக்கவங்க யாராவது தவறு பண்றாங்கன்னா, அந்த மனிதன் அவங்கள வந்து திருத்துறான். சோ, அது நல்லதும் இருக்கும், கெட்டதும் அதாவது தப்பு பண்றப்ப அங்க திருத்தக்கூடிய வேலையும் இந்த குடும்பத்துல நடைபெறுது. அது எல்லார் வீட்லயுமே நடக்கிற ஒரு விஷயம் தான். நமக்கும் எல்லாத்துக்குமே அத அனுபவிச்சு தான் இருப்போம். ஆனா, குடும்பமா வாழ்றீங்க. ஓகே. உங்களுடைய குழந்தைகள் மூலம் நீங்க வந்து வாழ்ந்த முடிச்சவுடன், நீங்க எத விட்டுட்டு போறீங்க அப்படின்றத இந்த உலகம் உங்கள கூர்ந்து கவனிக்கும். அதுல மெயினானது உங்களுடைய குழந்தைகள். உங்களுடைய குழந்தைகள் என்ன மாரியான ஒரு வாழ்க்கை நடத்துது அப்படின்னா, அத பார்த்து நீங்க யாரு அப்படின்றத வந்து, உங்களுடைய வாழ்க்கை தரம் எப்படி இருந்துச்சு அப்படின்றத வந்து, அது மூலமாகவும் இந்த சொசைட்டி வந்து கண்டுபிடிச்சுக்கும். இன்னொன்னு, நம்ம போனதுக்கு அப்புறம் நம்ம மிச்சம், எச்சம் இது எல்லாத்தையும் விட்டுட்டு போறோம் இல்லையா? அப்பயும் இந்த சொசைட்டி வந்து எல்லாத்தையும் வச்சு நம்மள தூத்துறதோ, வாழ்த்துறதோ பண்ணுது. இந்த குடும்பமானது ரொம்ப ஆபத்தானது. இந்த குடும்பத்துலலாம் நம்ம சிக்கிக்கவே கூடாது. நம்ம எதுக்கு வந்தோமோ, அதுல தான் நம்ம இருக்கணும். தன்னுணர்வு. ஏன்னா வந்து கண்டிப்பா இந்த குடும்பம் அப்படின்றது போயிருச்சுன்னா, ஆ நம்ம மேல வந்து நமக்கு கவனம் வச்சுக்கிறது வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு அந்த பொறுப்புகள், கடமைகள், ஆ உணர்ச்சிகள், இந்த எமோஷனல்கள் இது எல்லாம் ஜாஸ்தி இருக்கும். அப்போ ஒரு ஆளால தாக்கு பிடிக்க முடியாது. அதனால தான் இந்த பெரிய மகான்கள், இவங்க எல்லாருமே பார்த்தீங்க அப்டின்னா வந்து கொஞ்ச நாள் இருந்து பார்ப்பாங்க. இல்ல நம்மளால வந்து பேலன்ஸ் பண்ண முடியல அப்டின்ட்டு, இந்த குடும்பத்த விட்டுட்டு தனியா போயி, அவங்க எந்நேரமும் அந்த இறை சிந்தனையில இருந்து, அவங்க முக்தி அடையறதுக்கான வேலையை அவர்கள் பார்ப்பார்கள். ஆனா அவங்க முக்தி அடையிற வேலைய பார்த்துட்டு, அடுத்து மத்தவங்களுக்காகவும் அத வந்து வழி நடத்துவாங்க. அதுதான் அவங்களுடைய வேலையா இருக்கும். அதே மாரி நம்ம ஆ நம்ம எத வந்து புடிச்சுக்கணும் அப்டின்னா, போக்குவரத்து அப்டின்ற ஒரு விஷயம் வந்து நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். போக்குவரத்துனா என்னது? பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் அப்டின்றது சொல்லுவோம். அதாவது போவறதும், வர்றதுமாக இருக்கிற விஷயங்களை எல்லாமே நாம வந்து புடிக்கக்கூடாது அப்டின்றது தான் இங்க விதி. தெரிஞ்சுக்க வேண்டிய விதி. அப்டின்னா எது எது போகுது? எது வருது? உறவுகள் போவும், வரும். இந்த உடல் போகும், அழியும். உடல் மாறுது. இந்த மாரி நெறைய விஷயங்கள் நம்மள சுத்தி இருக்கிற அத்தன விஷயங்களுமே மாறுதலுக்கு உட்பட்டது தான். பிறப்பு போகுது, பிறக்கிறோம், இறக்குறோம். இதுவும் எல்லாமே மாறுதலுக்கு உட்பட்டது தான். அப்ப எதுதான் மாறுதலுக்கு உட்படாதது? எதுதான் அச்சு அசலானது? எதுதான் உண்மையானது? வேற எது? இறை தான். அந்த இறைய தான் நம்ம வந்து கெட்டியா பிடிச்சுக்கணும். சரி, நமக்கு வந்து ஒரு குடும்பத்துல பிறக்கிறோம். கல்யாணம் ஆகுது. என்ன பெத்தவங்க வளர்க்குறாங்க, படிக்க வைக்கிறாங்க, வேலை வாங்கி குடுக்குறாங்க. எல்லாம் வந்து நடக்குது. அதுக்கப்புறம் நமக்கு ஒரு வாழ்க்கை துணை அமையுது. வாழ்க்கை துணை அமைந்தோனே, அ குழந்தை, குட்டி அப்படின்ற மாரி வந்து நம்ம பெத்துக்கிறோம். அதுங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நம்ம செய்றோம். இது எல்லாமே பண்றோம். அதுக்கப்புறம் இத சுத்தி ஒரு ஒரு ஆ ரிலேஷன் சர்க்கிள் இருக்கும். இவங்களுடைய பெத்தவங்க, அவங்களுடைய பெத்தவங்க, மாமன், மச்சான், அண்ணன், தம்பி இந்த மாரி வந்து ஒரு பெரும் கூட்டமும் இருக்க தான் செய்யும். ஆனா, இது அத்தனையும் இந்த குடும்ப உறவுகள் அத்தனையுமே எதுக்கு அப்டின்னா, நீங்க ஒரு பயணம் போறீங்க. பயணமா இங்க வந்திருக்கீங்க. மேல இருந்து இறங்கி ஒரு பயணத்துக்கு வந்திருக்கீங்க. நீங்க தனியா இருக்க முடியாது. சோ, உங்களுடைய வழித்துணைக்கு ஒரு ஒரு குரூப் வந்து வருது.
உங்களுக்கு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த மாரி நம்ம எடுத்துக்கும் பட்சத்தில் நம்மளுடைய வாழ்க்கையை அழகாக வாழலாம். நம்ம கூட நம்மளுடைய ரிலேஷன்ஸ் எல்லாமே அவங்களும், நாமளும் கடைசி வரைக்கும் இப்படியே இருப்போமா? அப்படியே புடிச்ச வாக்குல இருப்போமான்னா கிடையாது. என்ன? அது அப்ப எதுக்கு இந்த குடும்பம்ன்ற அமைப்ப வந்து இப்ப இறைவன் இப்படி ஏற்படுத்தி இருக்காரு? நீ வர்றயா? வந்த இடத்துல நீ சோத்துக்கு என்ன பண்ணுவ? உன்னுடைய உணர்ச்சிகளுக்கு என்ன பண்ணுவ? நீ தூங்கணும்னா உனக்கு ஒரு வீடு வேணும்ல. நீ ஒரு இடத்துக்கு போகணும்னா உனக்கு ஒரு 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 இது வேணும் இல்லையா? வண்டி வேணும். இந்த மாரி விஷயங்களுக்காக சில வசதிகளை வந்து ஏற்படுத்தி இருக்காரு. ஆனா அதே தான் வந்து உண்மை நம்ம அத புடிச்சுக்கிட்டு தொங்கணும் அப்படின்னா, நமது வாழ்க்கை துன்பமயமாக தான் அமையும். அப்ப இதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, வாழுங்கள். உங்களுடைய வாழ்க்கையை கல்யாணம் பண்ணிக்க கூடாதா? எதுவுமே கிடையாது. சாப்பிடக்கூடாதா? தூங்கக்கூடாதா? எதுவுமே கிடையாது. வாழ்க்கையை அனுபவியுங்கள். அவ்வளவுதான். அனுபவியுங்கள் அப்படின்னா, எது உங்களுக்கு குடுக்கப்பட்டிருக்கிறதோ, அதாவது அ ஒரு 10 பேர் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கூட, 10 பேருடைய வாழ்க்கையும் ஒரே மாதிரி இருக்கா அப்படின்னா, கண்டிப்பா இல்லன்ட்டு தான் நம்ம சொல்லுவோம். ஒரு கூட பிறந்தவங்களுடைய வாழ்க்கையே ஒவ்வொன்னும் ஒவ்வொரு மாரி இருக்கும். அப்ப நம்ம என்னதான் பண்ணணும்? உங்களுக்கு என்ன குடுக்கப்பட்டு இருக்கோ, அத வச்சு நீங்க திருப்திப்படுங்க. அத வந்து நீங்க அனுபவிங்க. அது நல்லதா இருக்கட்டும், இல்ல துன்பமயமானதாக இருக்கட்டும். இதுதான் எனக்கு குடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. ஓகே. நான் அத அக்செப்ட் பண்ணிக்கிறேன். சரி என்ன விஷயத்துக்காக இத குடுத்துருக்காங்க அப்படின்றது எனக்கு தெரியல. நான் அத அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அதே மாரி தான் இந்த குடும்பத்தையும் உங்களுக்கு கல்யாணம் பண்ணியாச்சு, குழந்தை இருக்கு, அம்மா, அப்பா இருக்காங்க, எல்லாம் இருக்காங்க. ஓகே. அந்த உறவுகள அந்த உறவுகள அனுபவிச்சுக்கோங்க. அனுபவிச்சுக்கோங்க அப்டின்னா, அந்த உறவுகளோட இணைந்து ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துக்கோங்க. ஆனா, தலையில ஏத்திக்காதீங்க. இதுதான் நிரந்தரம் அப்டின்ற அந்த உணர்வு இருக்கக்கூடாது. அப்படியே புடிச்சு டைட்டா கட்டிக்கிட்டு, ஐயோ! அவங்க எனக்கு அப்படி பண்ணிட்டாங்க, இப்படி பண்ணிட்டாங்க, இவங்க என்ன இப்படி பேசிட்டாங்க, இப்படி ஆயிருச்சு. இந்த வாழ்க்கை வந்து இப்படி போயிருச்சு. அப்படின்ட்டு தலையில ஏத்திக்காதீங்க. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த நான் அடிக்கடி சொல்ற ஒரு வார்த்தை, ரயில் பயணம் தான் வாழ்க்கை. ஸோ ரயில் பயணங்கள்ல நெறைய பேரு ஸ்டேஷன்ல அங்கங்க இறங்கிட்டே தான் இருப்பாங்க. நம்ம அப்படி பேசுவோம். கூட பக்கத்துல உட்கார்ந்திருக்கவங்ககிட்ட, "உங்க ஃபோன் நம்பர் குடுங்க. ஆஹா! இப்படி ஒருத்தவங்க வந்து எவ்ளோ நல்லவங்களா இருக்காங்க." எல்லாமே அந்த நேரத்துல ஒரு உணர்ச்சி பெருக்கு அப்படி வந்து இதாகும். ஆனா, நம்மளோ, இல்ல அவங்களோ அந்த ஸ்டேஷன்ல இறங்கிட்டாங்க அப்படின்னா, அப்படியே கழுவி விட்ட மாரி அவங்களுடைய நினைவுகள் போயிரும். இதே மாரி தான் வாழ்க்கை. யாருக்கு எப்ப மரணம் வரும்னு தெரியாது. ஸோ இருக்கிற வரைக்கும் அந்த உறவுகள் அப்படியே இருக்கட்டும். அத அப்படியே வந்து அனுபவிச்சுட்டு, அப்படியே நம்ம வந்து தலையில ஏத்திக்க வேண்டாம். இன்பமும் நம்ம வாழ்க்கையில இன்பமாகட்டும், துன்பமாகட்டும் எல்லாமே சகஜம். இப்ப இன்பம் வந்தா அடுத்து துன்பம் வரதான் செய்யும். வரும், போகும். இதுதான் வந்து இருமை. பகவத்கீதையில சொல்லக்கூடிய அந்த இருமை வாழ்க்கை அப்படின்றது இதுதான். இன்பம் வந்தா அது அப்படியே நமக்கு நிலைச்சு நிக்குதா பாருங்க. யாருக்காவது நம்ம அப்படி சொல்ல முடியுமா? எனக்கு இன்பம் வந்திருக்கு. அது பார்த்தா வந்து ஒரு 25 வருஷம் எனக்கு அப்படியே இருந்துச்சு. நான் கஷ்டன்றதே படல. சான்ஸே கிடையாது. அந்த வந்த இன்பம் எப்போ போச்சு அப்படின்றதே நமக்கு தெரியாது. இன்பம் கடந்து போயிரும். அந்த இன்பத்தோட அதே விதி தான் துன்பத்துக்கும். அந்த இன்பம் வந்தது எப்படி கடந்து போயிருமோ, அதே மாரி தான் அந்த துன்பத்துக்கான விதியும். அதே மாரி அந்த துன்பமும் கடந்து தான் போயிரும். ஆனா, நம்ம இன்பத்த கடந்து போக விட்டுட்டோம். ஆனா, நம்ம துன்பத்த நம்ம என்ன பண்ணிட்டோம், நல்லா கெட்டியா இறுக்க பிடிச்சுக்குவோம். நமக்கு ஏதாவது ஒரு உடம்புக்கு வந்துருச்சு. இல்ல ஏதாவது ஒரு கஷ்டம். ஒரு சொந்தத்துல ஒரு சில சொந்தங்கள் சரியில்ல. அ வியாபாரம், இல்ல ப்ரொஃபஷன் ஏதாவது சரியில்ல. அதையே திரும்ப திரும்ப பேசி, பேசி, பேசி அத கடந்து போக விடுறதே கிடையாது. கெட்டியா இறுக்க புடிச்சுக்கிறது. சோ, இவங்கள நமக்கு ரொம்ப புடிச்சிருக்கு போல இருக்குன்னு வந்த விருந்தாளி, இங்கேயே டேரா போட்டுற வேண்டியது. சோ, ஃப்ரீயா விட்டுருங்க. அவ்வளவுதான். அந்த இன்பத்த மாரியே துன்பமும் கடந்தே தான் போகும். அதுதான் இயற்கை விதி.
இந்த மாதிரி போகிறதும் வர்றதுமான விஷயத்தில் நீங்க உங்களை தொடர்பு படுத்திக் கொள்ள வேண்டாம். அதுதான் நான் இப்ப சொல்ல வர்றது. சோ அந்த அசலான அந்த இறைவனுடன் நமது ஆன்மாவுடன் தொடர்புல அந்த தொடர்பை நீங்க ஏற்படுத்திக்கோங்க. நிறைவான வாழ்க்கை அப்படின்னா என்ன அப்படின்னு ஒரே ஒரு கேள்விக்கு ஒரு ஒரு லைன்ல பதில் சொல்லுங்க அப்படின்னா, கடந்து செல்றதுதான். எல்லாத்தையும் கடந்து செல்றதுதான். இன்னைக்கு ஒண்ணு இருக்கும், நாளைக்கு அது இருக்காது. இன்னைக்கு உங்களுக்கு ஆரோக்கியம் இருக்கலாம். நாளைக்கு அந்த ஆரோக்கியம் கெட்டு போயிருக்கலாம். அது அவ்வளவுதான். சரி, இது எனக்கு குடுத்த ஒரு விதி. ஓகே. அவ்வளவுதான். அத ஏத்துக்கோங்க. ஏத்துக்கிட்டு கஷ்டப்படணும்ன்றது அங்க கிடையாது. உங்களுக்கு குடுக்கப்பட்ட விதியை நீங்க அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றதுன்னு அத பார்ப்போம். முதல்ல அதுதான் நான் அடிக்கடி சொல்ற மாதிரி, நம்ம பிறக்கிறப்பயே நமக்குள்ள என்ன நமக்கு தேவையான அத்தன விஷயங்களையும் ஒரு பெட்டிக்குள்ள போட்டு அனுப்புற மாரி தான் நமக்கு இறைவன் போட்டு அனுப்புறாரு. நீங்களா வாழ்க்கைய நடத்தலாம். நீங்களா இந்த மாதிரி உங்களுடைய அமைப்பு, எல்லா விஷயங்களும் அதுல மிகப்பெரும் செல்வமும் சேர்த்து உங்களுக்காக போட்டு தானும் கூட வருகிறார். அந்த ஒரு மேஜிக் பாக்ஸ் மாரி அதுக்குள்ள அவர் இருக்காரு. எப்ப வேணா நீங்க திறந்து பார்த்தீங்க அப்படின்னா, அவர புடிச்சுக்கலாம். நம்ம திறந்து பார்க்கறது இல்ல. இந்த சுத்தி இருக்கிற இந்த சொந்தம், இந்த சுத்தி இருக்கிற வாழ்க்கை, இதுலயே நம்ம கவனத்த வச்சுட்டு, அவன் என்ன இப்படி சொல்லிட்டான், இது என்ன ஏமாத்திட்டாங்க, இது இப்படி ஆயிருச்சு. இந்த மாதிரி நெறைய விஷயங்கள்ல நம்ம கவனத்த வச்சு, அத எல்லாத்தையும் இறுக்க கட்டி புடிச்சுக்கிட்டு, வாழ்க்கைய நம்ம நடத்திக்கிட்டு இருக்கோம். இப்படி இருக்கிறப்ப, அந்த இன்பமா இருக்கட்டும், துன்பமாக இருக்கட்டும், ரொம்ப லேசா எடுத்துக்கோங்க. ரொம்ப லைட்டா. ஓகே. சரி. இன்னைக்கு எனக்கு இதுதான் விதி போல இருக்கு. ஓகே. இத நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அக்செப்ட் பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு அடுத்து வர்றது அத்தனையுமே ஆச்சரியமான விஷயங்கள். அந்த அக்செப்ட் பண்ணிக்கிறது கிடையாது. ஆஹா! எனக்கு எப்படி இந்த ஒரு கஷ்டத்த குடுக்க போச்சு கடவுள். கடவுளுக்கு கண் இல்லையா? நான் எவ்வளோ பேருக்கு நான் நல்லது பண்ணியிருக்கேன். ஊர் உலகத்துக்கே நான் சாப்பாடு போட்டிருக்கேன். ஊர் உலகமே நல்லா இருக்கணும்னு நான் வேண்டுவேன். எல்லாரும் போற வர்றவங்களுக்கெல்லாம் நானு தூக்கி தலையில வச்சுக்குவேன். இஷ்டத்துக்கு நம்மள பத்தி நம்மளா அளந்து விட்டுக்கிறது. அப்படி இருக்கிறப்ப எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டத்த இந்த இறைவன் குடுக்குறாரு? அப்படின்னு நம்மளா நம்மள ஒரு எடை போட்டு, நம்மளா நம்மள அத இது பண்ணிக்கிறோம். சோ, அந்த வாழ்க்கை அப்படின்றப்ப, நம்மளுடைய எண்ணங்கள் வழியாக தான் நம்மளுடைய வாழ்க்கை இருக்கு. அப்ப அந்த எண்ணங்கள் ரொம்ப முக்கியம். எண்ணங்கள் மூலமாக தான் நம்மளுடைய வாழ்க்கை நடக்குது. நம்ம வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்கள மட்டும் நம்ம எண்ணணும். மத்தவங்கள விட்டுறணும். மத்தத விட்டுறணும். அவ்வளவுதான். நம்ம வாழ்க்கைக்கு எது தேவையோ, அத மட்டும் உங்களுடைய எண்ணத்தில் பதிய வச்சுக்கோங்க. நம்மளுடைய வாழ்க்கைக்கு தேவையில்லாத விஷயங்களை விட்டுருங்க. எல்லாம் வேணும். நமக்கு ஒரு டபுள் பெட்ரூம் ஃபிளாட் இருக்கா? அவன் ட்ரிபிள் பெட்ரூம் வச்சிருக்கான். அதுவும் வேணும். இந்த கார் வச்சிருக்கானா? அவன் வச்சிருக்கான். எல்லாத்துக்கும் நம்ம நம்மளுடைய எண்ணங்கள் போகக்கூடாது. நமக்கு என்னவோ அதுதான் நமக்கு உண்டானது அப்படின்றத அந்த ஒரு ஏத்துக்கணும். சோ, அந்த உலகத்தோட வாழ் வாழ்றது வாழ்க்கை கிடையாது. நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. நீங்க உலகத்தோட அதாவது உலகம் இப்படி சொல்லிரும்யா, இப்படி நான் பேசினேன்னா என்ன தப்பானவன்னு சொல்லிரும். இப்படி நான் நடந்தேன்னா என்ன கேவலமானவன்னு சொல்லிரும். இப்படி உலகத்துக்காக வாழ்றது வாழ்க்கை கிடையாது. அப்ப எது வாழ்க்கை? எது வாழ்க்கை? வாழ்க்கை அப்படின்றது உங்களுக்குள் வாழ்வது. உலகத்தோட வாழ்வது, உலகத்துக்காக வாழ்வது கிடையாது. ஃபர்ஸ்ட் அத தெளிவா புரிஞ்சுக்கணும்.
நம்ம நெறைய இடத்துல இந்த உலகத்துக்காக, ஐயோ! அவங்க இப்படி சொல்லிருவாங்க. நமக்கு பிடிக்காத ஒரு ஆள் கூட நம்ம கன்டின்யூ பண்ணிட்டு இருப்போம். என்னன்னா, ஐயய்யோ! அவங்கள விட்டுட்டா நம்மள வந்து கேவலப்படுத்திருவாங்க. நம்ம இதுக்கு லாயக்கு இல்லன்னு சொல்லிருவாங்க. நம்ம வந்து இந்த பிடிக்காத ஒரு வேலையில தொங்கிட்டு இருப்போம். என்னன்னா, அந்த வேலைய விட்டுட்டான்னா, இந்த எந்த வேலையிலயும் இவன் வந்து லாயக்கு கிடையாதுன்னு சொல்லிருவாங்க. இந்த மாதிரி அந்த உலகத்துக்காகவே பயந்து, பயந்து, பயந்து ஒரு வாழ்க்கை நடத்தி நம்மளுடைய நம்மளுடைய அந்த குடுக்கப்பட்ட அருமையான ஒரு வாழ்க்கையை நரகமாக்கிட்டோம். அது வாழ்க்கை கிடையாது. நமக்குள் வாழ்வது மட்டுமே வாழ்க்கை. சோ, திரும்ப திரும்ப ஆனா உலகத்த நேசியுங்க. அது வேற. உலகத்தை அருமையாக நேசியுங்கள். எல்லாரையும் நேசியுங்கள். அது வேற. நாளைக்கு 2 லட்டு கிடைக்குதா? லட்டு தின்ன ஆசையா? ஓகே. அத அனுபவிச்சுக்குவோம். அவ்வளவுதான். அத அனுபவிச்சு அதோட விட்டுருங்க. நாளைக்கும் அந்த 2 லட்டு நாளைக்கு இன்னைக்கு நேத்து 1 கிடைச்சுச்சு, இன்னைக்கு 2 கிடைச்சுச்சு, நாளைக்கு 3 கிடைக்கும்னு அந்த மனக்கோட்டை கட்டிக்கிட்டு, அதுக்காக உங்களுடைய எண்ணத்த வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு, அதுக்காக உட்கார்ந்துகிட்டு, அதுதான் அங்க தப்பு. கிடைச்சாலும் ஓகே, கிடைக்கலனாலும் ஓகே. அது 1 கிடைக்க வேண்டிய இடத்துல 2 கிடைச்சா உங்களுக்கு சந்தோஷமா இருக்கு தானே! அதே மாரி கிடைக்காம இருந்தாலும் ஓகே. அப்படின்ற ஒரு மனநிலை நமக்கு முக்கியமாக வேணும். கிடைக்கிற வரைக்கும் அனுபவிச்சுக்கோங்க. அவ்வளவுதான். கிடைக்கலன்னா, அத பத்தியே நினைக்கவும் வேண்டாம். கிடைக்கும் அப்படின்ற இதுவும் வேண்டாம். வந்தா அனுபவிப்போம். இல்லையா? ஓகே. இயற்கையோட விதிமுறை என்னது? எப்படி வருதோ, அப்படியே தான் அது போயிரும். இல்லையா? அதுதான். எப்படி இந்த உடம்பு வந்து ஒரு எக்ஸாம்பிள் கூட வச்சுக்குவோமே. நம்ம பிறக்கிறப்ப ஒரு குண்டுமணி கூட நம்ம உடம்புல வந்து வேற எதுவுமே கிடையாது. போகிறப்பயும் நம்ம அப்படிதான் போறோம். எவ்ளோ சொத்து சேர்த்து வச்சிருந்தாலும், எவ்ளோ பெரிய ஆளாக இருந்தாலும், போறப்ப நமக்கு எதுவுமே கிடையாது. இத தவிர வந்து பெரிய ஒரு எக்ஸாம்பிள்னது ஒண்ணுமே இல்ல. இன்னொன்னும் இருக்கு. அதாவது நல்லது எது? கெட்டது எது? நல்லது எல்லாத்தையுமே நம்ம அனுபவிச்சுக்குவோம். நல்லது அத்தனையையும் நாம முன்பக்கமாக அனுபவிப்போம். கெட்டது எல்லாத்தையும் பின்னாடி விட்டுருவோம். அவ்வளவுதான். இன்னொரு பாயிண்ட்டும் இருக்கு. என்ன அப்டின்னா, நல்லதோட சாறு எல்லாத்தையும் நம்ம அப்படியே சக் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க. நம்ம உறிஞ்சிட்டோம் அப்டின்னா, அது அந்த நல்லதே கெட்டதாக மாறிவிடும். சோ, அத அப்படியே ஆஸ் இட் இஸ் அத அப்படியே நம்ம அனுபவிச்சுக்கணும். அவ்வளவுதான். அதாவது அ இப்ப நம்ம சாப்பாடு சாப்பிடுறோம். கண்டிப்பாக சாப்பாடு சாப்பிட்ட ஒரு 6 மணி நேரமோ, இல்ல 8 மணி நேரமோ வந்து நம்ம மலம் கழிச்சு தான் ஆகணும். அது ஆஹா! நான் சாப்பிட்ட சாப்பாடு எனக்கு புடிச்ச சாப்பாடு. வெளிய போக்கூடாது அப்படின்னு உங்களால நம்ம வச்சிருக்க முடியுமா? கண்டிப்பாக முடியாது. அத அனுபவிச்சாச்சு. சாப்பிட்டாச்சு, அனுபவிச்சாச்சு. அவ்வளவுதான். அதோட அதோட ஆயுள் அவ்வளவுதான். இதே மாதிரி எல்லாத்தையும் ஓகே. நமக்கு புடிச்சுச்சு, அனுபவிச்சோம். அவ்வளவுதான் வாழ்க்கை. அப்படின்ற மாரி வர்ற விஷயங்கள அதுல போட்டு மாட்டிக்காம, ஜஸ்ட் லைக் தட் அப்படியே கடக்க விட்டுறணும். அது கடந்து தான் போகும். அதுதான் வந்து அதோட விதி. நம்ம தான் அத கடக்க விடாம இழுத்து பிடிச்சுக்கிறோம். அது இதேதான். இதெல்லாம் திரும்ப திரும்ப ஏன் சொல்றேன் அப்டின்னா, நமது உடம்பை விடும் காலம்னு ஒண்ணு வரும். இல்லையா? எல்லாருக்கும் வரக்கூடிய ஒரு விஷயம் தான். அப்போ வந்து இது எல்லாருக்கும் இயற்கையான ஒரு விஷயம் தான். நம்மளுடைய மேனுஃபேக்சர் டேட் தெரியும். இல்லையா? அப்ப அது என்னைக்கு அந்த இது போகும், என்னைக்கு வந்து அது இதாகும் அப்டின்றதையும், அ அந்த டேட்டும் நமக்கு பிறக்கிறப்பயே தெரிஞ்சு தான் பிறக்கிறோம். யாருக்காவது நாம ஆஹா பிறந்துட்டோம். நமக்கு மட்டும் மரணமே கிடையாதுயா! அப்படின்னு நம்மளால நினைக்க முடியுமா? கண்டிப்பாக கிடையாது. எல்லாருமே உடம்பை விடும் ஒரு காலம் வரும். அந்த உடம்ப விடுறப்ப இன்னொன்னு நம்ம உடம்பு கூடவே இருக்கிற ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா மரணம் தான்.
மத்தது எல்லாம் கூட வந்து கைக்கு கொஞ்சம் தள்ளிதான் இருக்கும். ஆனா நம்ம உடல் கூட நம்ம கூடவே இருக்கக்கூடிய ஒரே விஷயம் பிறந்ததுல இருந்து மரணம் தான். எது எப்ப நிகழும் அப்படின்றது தெரியாது. என்னடா நெகட்டிவா பேசுறேன் அப்படின்ற மாரி யாரும் எடுத்துக்க வேணாம். ஃபேக்ட், பிராக்டிகலா. அதாவது இந்த ஒரு பெரிய விஷயத்த சொல்றப்ப, அந்த பெரிய விஷயத்துக்குள்ள அத்தன விஷயமும் அங்க அடக்கும். இன்னைக்கு ஒண்ணு நம்ம கிட்ட கைக்கு வரல அப்படின்னாலும், ஓகே இன்னைக்கு அது வரக்கூடாதுன்றது விதி. ஓகே. அது எப்ப வேணா திரும்ப நமக்கு வரும். அப்படின்ற ஒரு மனோபாவம் வரணும். அப்ப இந்த உடம்ப விடுறப்ப கஷ்டப்பட்டு ஆஹா நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, 90 வயசு, 95 வயசு ஆனாலும் சொத்து இருக்கு. இத போய் இவங்களுக்கு குடுத்துட்டு நம்ம போறதா? இது வந்து நான் இத பார்க்கணும், அத பார்க்கணும். இன்னமும் வந்து அந்த உலகாயத விஷயங்கள்ல ஆசை வச்சுக்கிட்டு, அந்த உடம்ப விடுறதுக்கு மனசே வராது. அப்ப அந்த மரணம் கண்டிப்பா ஒரு கட்டத்துல வரும். அப்ப எப்படி நம்ம அந்த உடம்ப அவங்க எப்படி விடுவாங்க? பிடிக்காம விடுவாங்க. எனக்கு வந்து மரணத்துல வந்து இஷ்டமே கிடையாதுன்ட்டு ரொம்ப பிடிக்காம வேற வழியே இல்லாம விடுவாங்க. அப்படி செய்யக்கூடாது. சாந்தமும், சமாதானமும் எப்பயும் அந்த விடுறப்ப சாந்தமும், சமாதானமும் ஓட விடணும். அப்ப அந்த நேரத்துல நமக்கு அது வருமா? கண்டிப்பா வராது. கண்டிப்பா யாருக்குமே வராது. எவ்வளவு பெரிய மகானாக இருந்தாலும் வராது. அத நம்ம இருக்கும் காலத்திலேயே நம்ம பழக்கப்படுத்திக்கணும். அதாவது நம்ம எப்பயுமே ஒரு சாந்தமாக, ஒரு சமாதானமாக, எப்பயுமே வந்து ஒரு அமைதியான ஒரு மனநிலையில இருந்தோம் அப்படின்னா, அது அந்த நேரத்திலேயும் பிரதிபலிக்கும். கண்டு பயப்படணும். இது நடக்க வேண்டிய ஒரு விஷயம் தான். நடந்துகிட்டு இருக்க ஒரு விஷயம் தான். எல்லாத்துக்கும் நடக்கக்கூடிய விஷயம் தான். அவசியமே இல்லையே! அதுக்கு நீங்க பயந்துகிட்டீங்கன்னா கூட, ஒண்ணும் ஆக போறதும் கிடையாது. பயந்துட்டு நீங்க வரமாட்டேன்னா வந்து, அத விட்டுட்டு போதா? நம்ம அது நம்மள விடுறதுக்கு பதிலா, நம்ம அத உடல விட்டுருவோம். அவ்வளவுதான். இயைந்து ஒத்திசைவோட விடுவோம். இந்த வாழ்க்கை அப்ப எப்ப வந்து நிறைவான ஒரு வாழ்க்கையாக அது மாறுகிறது அப்டின்னா, எது வருதோ அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். வராதத பத்தி இன்னைக்கு ஒரு கையில ஒரு விஷயம் கிடைச்சிருக்கு. அத வச்சு சந்தோஷப்படுவோம். எது கிடைக்கலையோ அத வச்சுக்கிட்டு நான் வந்து இது கிடைச்சிருச்சு. ஆனா எனக்கு அது கிடைச்சிருந்தா நல்லா இருக்கும்ன்ட்டு நம்ம ஒண்ணு புடிச்சுட்டு ஆடுறோம் பாருங்க. அது செய்ய வேண்டாம். எதுக்கு கிடைக்குதோ அத வந்து ஏத்துக்குவோம். கிடைக்காத விஷயத்துக்காக வருத்தப்படவும் வேண்டாம். அத நெனச்சு ஏங்கவும் வேண்டாம். நமக்கு எது குடுக்கப்பட்டிருக்கோ, அத நம்ம முழுமையாக ஏத்துக்குவோம். அது கண்டிப்பா அதுதான் நான் சொன்னேன். ஆரோக்கிய குறைபாடா இருக்கலாம். ஆரோக்கிய குறைபாடு அப்படின்னு நம்ம ஒரு வார்த்தைய எடுத்துக்கிறப்ப, பாரு எல்லாரும் நல்லா இருக்காங்க. நான் மட்டும் ஏன் தான் எனக்கு இப்படி ஒரு வியாதியோ? அப்படின்னு ஆ நெறைய பேருக்கு வந்து அது இயற்கையான ஒரு விஷயம் தான். நெனைக்க தோணும். ஆனா, அந்த நேரத்துல அவங்க எல்லாருமே ஒரு விஷயத்த நெனப்பு வச்சுக்கணும். என்ன அப்படின்னா, எனக்கு இந்த உயிர குடுத்து இன்னமும் என்ன உயிரோட கடவுள் வச்சிருக்காரு. எவ்ளோ பெரிய விஷயம் அது. சோ பாசிட்டிவ், திங்க் பாசிட்டிவ். ஒரு வேல போயிருச்சு. வேல போயிருச்சு. நான் வந்து தெருவுல நான் நிக்கிறேன். நான் வந்து இந்த நேரத்துல நான் ரொம்ப சந்தோஷம் வேல போனதுல. கண்டிப்பாக ஏதோ ஒரு விஷயத்துக்காக அந்த வேலை உங்களுக்கு பறிக்கப்பட்டிருக்கு. ஆனா, ஏதோ ஒரு விஷயத்துக்காக வேற ஒண்ணு குடுக்கப்படும். அந்த நம்பிக்கை. அத கூட வந்து ஒரு டார்கெட்டா வச்சுக்க வேண்டாம். சரி இது ஏதோ செய்றாங்க. ஓகே. குடும்பத்துல சில பிரச்சனைகள். ஓஹோ! சரி. அந்த இப்படியெல்லாம் இருக்கிறப்ப எப்படி ஒரு மனுஷனால வந்து நிம்மதியா இருக்க முடியும்? அது வந்து சில பேருக்கு வரலாம். ஆனா, இந்த ஒரு விஷயமாக இத்தன பேர் கூட நான் இருக்கிற ஒரு அ ஒரு வாழ்க்கைய குடுத்திருக்காரு இல்லையா? அதுக்கு நம்ம நன்றியோட இருப்போம். அது வந்து ஏத்துக்குவோம். சரி அது இல்ல. ஓகே. இது இருக்குல்ல. ஓகே. அந்த மாதிரி எது இருக்கோ, எது உங்களுக்கு தரப்பட்டு இருக்கோ, அதுல நீங்க இருங்கள். அத வந்து ஒத்திசைவோடு இருங்கள். உங்களுக்கு தரப்பட்டது எதுவோ, அதை நிறைவாக ஏற்றுக்கொள்ளுங்கள். எக்ஸாம்பிள்க்கு ஒண்ணே ஒண்ணு சொல்றேன். ஒரு ஒரு கால் வந்து உங்களுக்கு கட்டியாச்சு. ஓகேயா?
ஒரு கால வந்து நல்லா வந்து மடக்கி கட்டிட்டாங்க. ஒரு கால்ல மட்டும் தான் நீங்க வந்து நடக்க முடியும், செய்ய முடியும் அப்படின்னா, அது எவ்வளோ ஒரு நம்மளால வேகமா நடக்க முடியுமா? இந்த மாரி தான் நம்மளுடைய வாழ்க்கையும், விதிகளும் இப்படிதான் இருக்கு. ஒரு கால் வந்து அங்க வந்து அ இறையோட கட்டுப்பாட்டுல இருக்கு. அந்த ஒரு கால் மட்டும் தான் நம்மளுடைய கட்டுப்பாட்டுல இருக்கும். அந்த ஒரு கால்ல நீங்க எவ்வளவு தூரம் நடக்க முடியுமோ, அதுதான் உங்களுடைய லிமிட். அத நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். 2 கால்லயும் நான் நடந்தே தான் ஆவேன். அந்த கட்ட அவுத்தே அது உங்க கையில இல்ல. அததான் திரும்பவும் சொல்றேன். எது குடுக்கப்பட்டுச்சோ, அதை நம்ம நிறைவாக ஏற்றுக்கொள்வோம். சரி, ஓகே. அத ஏத்துக்கிட்டோம்யா. இவ்வளவு நீங்க சொல்றீங்க. நம்ம ஏத்துக்கிட்டோம். சரி, இதுதான் நம்ம வாழ்க்கை அப்படின்னு ஏத்துக்கிட்டாச்சு. அடுத்து அடுத்து என்ன பண்றது? லேசா இருங்க. சுகமா இருங்க. அவ்வளவுதான். இப்படி பொறுமையாகவும் இருங்கள். ஏன்னா, பொறுமையுடன் இருக்கிறவன் பாக்கியம் அடைகிறான். அப்படின்னு பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு. அந்த பாக்கியம் அப்படின்னா என்னது? பக்கத்து வீட்டு பெண்மணியோட பேரா? இல்ல எதுத்த வீட்டு பெண்மணியோட பேரா? அதெல்லாம் இல்ல. பாக்கியம் அப்படின்றது உங்களுக்காக இறைவனால் படைக்கப்பட்ட ஒரு விஷயம். தெரியுதா? அது அத நீங்க உருவாக்க முடியாது. அத நல்ல அருமையா அந்த டிஃபரன்ஸ நீங்க புரிஞ்சுக்கோங்க. பாக்கியம் அப்படின்றது இறைவனால உங்களுக்கென உருவாக்கப்பட்ட விஷயம். அதுதான் அந்த ஒரு கால். அந்த விஷயத்த நீங்களா உருவாக்கிக் கொள்ள முடியவே முடியாது. அத உடைக்கவும் முடியாது. ஆகவே பாக்கியவானாக நீங்க இருக்கணும். இறைவனோ இறைவனோட இறை அர்ப்பணமாக வாழணும். பிறருக்காக வாழணும். அட்லீஸ்ட் உண்மையிலேயே வந்து ஒரு 10 பேருக்கு நம்ம ஏதோ முடிஞ்ச ஹெல்ப் எல்லாம் தான் வந்து அங்க கணக்கில் எடுக்கப்படும். வேற வழியே இல்ல. அந்த மாதிரியே இல்ல. எனக்கு சான்ஸே இல்ல. அட்லீஸ்ட் அந்த குடும்பத்துல இருக்கிறவங்களுக்காவது சில சாக்ரிஃபைசஸ் அந்த மாதிரி வந்து நம்ம பண்ணலாம். ஆனா, கண்டிப்பாக அந்த குடும்பத்தோட நம்ம நிறுத்திக்காம வெளிய பண்ணணும் அப்படின்றதா, அங்க முக்கியமாக உங்களுக்குன்னு ஒரு கணக்கு வரும் இல்லையா? அந்த கணக்குல முக்கியமான ஒரு விஷயம் இதுவாக இருக்கும். யாருக்கு திறமை, தகுதி இருக்கோ அவங்களுக்கு தான் அவங்க தேடுற விஷயம் கிடைக்கும். எல்லாத்துக்குமே எல்லாம் கிடைச்சிரும் அப்படின்றதெல்லாம் உண்மையிலேயே கிடையாது. ஏன் அப்படின்னா, வாழ்க்கை அப்படின்றது உண்மையில சுகமானது, ரொம்ப அழகானது. அதுல இன்னொன்னு விஷயம், நம்மள நாமே நொந்துக்கிறது. என்னா வாழ்க்கை! எனக்கு மட்டும் ஏன் தான் இப்படி வாழ்றானோ? இந்த அது என்னது இந்த ஒரு அட்வர்டைஸ்மென்ட்ல சொல்ற மாரி, எதுத்த வீட்ல இருக்கு, பக்கத்து வீட்ல இருக்கு, என் வீட்ல மட்டும் இல்ல அப்படின்ற மாரி, எதுத்த வீட்ல சந்தோஷமா இருக்காங்க, பக்கத்து வீட்ல சந்தோஷமா இருக்காங்க. என் வீட்ல மட்டும் சந்தோஷம் இல்ல. அப்படின்ற மாரி நொந்துக்கிறது. அதெல்லாமே வந்து ரொம்ப ஒரு தப்பான ஒரு வழக்கம். அது எப்பயும் அப்ப நீங்க என்ன அங்க காமிக்கிறீங்க? அந்த இறைக்கு என்ன காமிக்கிறீங்க? "இந்தா நீ குடுத்ததெல்லாம் எனக்கு ஒண்ணும் தேவையில்ல. எனக்கு இது வேண்டாம்." அப்படின்னு அங்க வந்து நீங்க ரியாக்ட் பண்றீங்க. சோ அது செய்யக்கூடாது. அந்த நொந்துக்கிறது. ஏன்டா என்னைய இறைவன் வந்து இப்படி கஷ்டப்படுத்துறானோ! நான் அவனுக்கு என்ன பண்ணேன்? அப்படியாக்கும், இப்படியாக்கும் நம்ம அளந்து ஒரு பக்கம் விடுவோம் பாருங்க. நம்மள மாரி யாருமே கிடையாது அப்டின்ட்டு. நமக்கு உள்ள தெரியும். நம்ம அப்ப அந்த நிமிஷம் கூட நம்ம உள்ள யாருக்கு என்ன பண்ணியிருக்கோம்னு நமக்கு மட்டும் தான் தெரியும். ஆனா நம்மள அப்படி அ அள்ளி போட்டுக்க வேண்டியது. இந்த நிலைப்பாடு அதாவது இப்ப நான் ஒரு 3, 4 விஷயம் எடுத்துக்காட்டுக்கு சொன்னேன். ஆரோக்கிய குறைபாடு, இல்ல வருமான குறைபாடா இருக்கலாம் சில பேருக்கு. சிலருக்கு குடும்பத்துல குறைபாடு இருக்கலாம். இது எல்லாமே நான் ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன்? அக்செப்ட் பண்ணிக்கணும். அத ஏத்துக்குவோம். அவ்வளவுதான். இதுதான் எனக்கு குடுக்கப்பட்ட இது. அத நான் ஏத்துக்கிறேன். ஏத்துக்கிட்டாச்சு. அடுத்தது, இந்த நிலைப்பாடு இதுதான் என்னோட நிலைப்பாடுன்னு நம்ம ஆ புரிஞ்சுக்கிட்டோம். ஆனா, இது எனக்கு மாறணும். அதுல உறுதியோட இருங்கள். இது அப்படியே நான் உங்களுக்கு குடுக்கப்பட்டத அப்படியே அதுக்குள்ளேயே ஒரு புதைகுழியில இருங்கன்னு எங்கேயுமே சொல்லல. இந்த நிலைப்பாடு எனக்கு மாறணும். அதுல ரொம்பவே உறுதியா இருக்கணும். புடிவாதமா கூட இருக்கணும். அத மாத்தியே ஆகணும்.
அதாவது மாத்தி ஆகணும்னா, நீங்க போய் இதை ஏத்துக்கிட்டு, அதுக்கான எண்ணத்தை உங்களுக்குள் பதிய வச்சீங்கன்னா, உங்களுக்கு நெறைய வழிகாட்டுதல்கள் வரும். இத எந்த அளவுக்கு நீங்க ஏத்துக்கிறீங்களோ, அந்த அளவுக்கு உங்களுக்கு மாறுதல்கள் வரும். அதுதான் அங்க முக்கியமான ஒரு விஷயம். அந்த அளவுக்கு அதோட உச்சத்தில் நாம இருக்கணும். ஏன்னா, உங்களுக்கு குடுக்கப்பட்ட வாழ்க்கையில நீங்க ஏத்துக்கிட்டு, ஓகே இத நான் அனுபவிச்சுக்கிறேன்யா அப்படின்னு அந்த அது எந்த அளவுக்கு நீங்க அந்த ஏத்துக்கிட்டு ஒரு உச்சத்துல இருக்கீங்களோ, அதே அளவுக்கு உங்களுக்கு அதுல மாறுதல்கள் வரும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் எப்படி வாழணும்? கண்டிப்பாக அத நாம தான் வந்து தீர்மானம் பண்ணணும். திரும்ப திரும்ப சொல்றேன். நான் எப்படி வாழணும்ன்றதுல நான் தான் தீர்மானம் பண்ணணும். சுத்தி இருக்கிறவங்களுடைய தீர்மானத்துல நான் வாழக்கூடாது. அது வாழ்க்கை கிடையாது. அதுதான் நான் ஏற்கனவே சொன்னேன். இந்த உலகத்துல வந்து 1000 பேர் சொல்லுவாங்க. என்னென்னவோ நம்மள வந்து இது பண்ணுவாங்க. அது எல்லாம் அதுக்கு ஏத்த வாழ்க்கை, அது வாழ்க்கையே கிடையாது. நமக்கான ஒரு வாழ்க்கை, நமக்குள் வாழ்றது. அதுதான் வாழ்க்கை. அந்த வாழ்க்கை எப்படி இருக்கணும்ன்றத நாம தான் தீர்மானம் எடுக்கணும். நாம தான் அதுக்கான எண்ணத்த நமக்குள்ள பதிய வச்சுக்கணும். நம்ம எந்த ஒரு நிலையில இருக்கலாம். நமக்கு கை இல்லாம இருக்கலாம், கால் இல்லாம இருக்கலாம், வருமானம் ரொம்ப கம்மியா இருக்கலாம். வேற எவ்வளவோ விஷயங்கள் குறைபாடான விஷயங்கள் இருக்கு. ஆனா இதெல்லாம் இருக்கிறதுனால நம்ம வந்து தாழ்ந்தணும். தாழ்ந்த ஒரு நிலையில இருக்கவங்களான்னா, அப்படியெல்லாம் ஒண்ணும் அவசியம் கிடையாது. இது வந்து இறைவனால குடுக்கப்பட்ட விஷயம். அதுக்கும் இந்த தாழ்ந்தவங்களா இருக்கணும் அப்படின்றதும் அவசியம் கிடையாது. நாம எப்பயும் ரொம்ப பொறுமையாக வாழ்க்கையை நேசிப்பவராக இருக்கணும். அதுதான் வந்து ரொம்ப, ரொம்ப, ரொம்ப வாழ்க்கையை நேசிக்கணும். "என்னா வாழ்க்கைடா! இதுல இருந்து எப்படிதான் வெளிய வர்றதுன்னு தெரியல" அப்படின்னு நொந்து, நொந்து நூல் சாகக்கூடாது. வாழ்க்கையை நேசியுங்கள். ஓகேயா? அதே மாரி உருமாறணும். கண்டிப்பாக இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையில இருந்து நான் வெளிய வரணும். உருமாறி நம்மளுடைய வாழ்க்கையை கொண்டு வரணும். அப்பதான் நீங்க எப்படி வாழ்றீங்க? உங்களுக்கு குடுக்கப்பட்ட இந்த மனித வாழ்க்கைய நீங்க எப்படி யூஸ்ஃபுல்லா கொண்டு வந்திருக்கீங்க? அப்படின்றதெல்லாம் கணக்குல எடுக்கப்படும். ஏன்னா, உங்கள சுத்தி நீங்க என்ன பண்றீங்கன்றத ரொம்ப ஆழ்ந்து இந்த உலகம் வந்து கவனிச்சுக்கிட்டு இருக்கு. நான் சொன்னேன். நீங்க ஒரு குடும்பத்துல வாழ்ந்தா கூட, நம்ம வந்து இறந்ததுக்கு அப்புறமோ, நம்மளுடைய குழந்தைகள் மூலமாகவோ, நாம விட்டு போன சில விஷயங்கள் மூலமாகவோ, உங்களை வந்து விமர்சிக்கப்படும். வந்து நீங்க எப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்தீங்க அப்படின்றது எல்லாமே இங்க வந்து அ பேசப்படும். அப்படி இருக்கிறப்ப, நீங்க எப்படி வாழ்றீங்க அப்படின்றது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். இந்த நெறைய இடத்துல வந்து இந்த சுடுகாட்டு ஞானம்னு ஒண்ணு சொல்லுவாங்க. அது எல்லாம் பேச்சுக்கே உதகாது. சுடுகாட்டு ஞானம் அப்டின்னா என்னன்னு தெரியாதவங்களுக்கு சொல்றேன். இப்போ ஒரு பெரிய பணக்காரன்னு வச்சுக்கோங்க. கோடி கணக்குல சொத்து. ஒரு ஊரே கிட்டத்தட்ட அவன் கையில இருக்கு. அந்த அளவுக்கு சொத்து திடீர்னு இறந்து போயிடுறாரு. இறந்து போயி அவர வந்து புதைக்கிறாங்களோ, எரிக்கிறாங்களோ, அப்போ வந்து கூட இருக்கவங்க எல்லாருமே, "பாருய்யா எவ்ளோ பெரிய மனுஷன். அவருக்கு பின்னாடி எவ்ளோ ஆளுங்க. அவருக்கே ஒண்ணும் இல்ல. நமக்கெல்லாம் என்னத்த இப்படியெல்லாம் ஒரு வாழ்க்கை. இதெல்லாம் பார்த்தாவது நம்ம திருந்தணும்." அப்படின்ட்டு அந்த நேரத்துல தத்துவமா குழாய திறந்து விட்டா தண்ணி வர்ற மாரி அப்படியே வழியும். ஆனா, அந்த அந்த ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சு வெளிய வந்து, சரி எல்லாரும் சேர்ந்து ஒரு டீ குடிப்போம் அப்படின்னு டீ குடிக்கிறப்ப, நீ காசு குடு. நான் காசு குடுக்குறேன் அப்படின்னு கணக்கு பார்த்துட்டு இருப்பாங்க. சோ அந்த நேரம் வர்றது மட்டும் தான். அது சரி கிடையாது. நமக்கு ஞானம் அப்படின்றது வாழ்க்கையை நேர்கொள்வதில் தான் இருக்கே ஒழிறது, எதிர்கொள்றதுல கிடையாது. வாழ்க்கையை எப்பயுமே நேர்கொள்ளணும். ஓகே, இதுதான் வாழ்க்கை. ஆனா இதுல இருந்து நம்ம வெளிய வரணும்னு நம்ம ஆசைப்படுறதும், அதுக்கான எண்ணத்த விதைச்சு, நீங்க அதுல நிலைப்பாடாக இருக்கிறப்ப உங்களுடைய வாழ்க்கை மாறும். இது எல்லாமே வந்து இயற்கை விதி. இத நான் சொல்லவே கிடையாது. இதுதான் இயற்கை விதி. சோ எது வருதோ அத ஏத்துக்கோங்க. அந்த அனுபவிங்க.
அது கஷ்டமா இருக்கட்டும், நஷ்டமா இருக்கட்டும், இன்பமா இருக்கட்டும், துன்பமா இருக்கட்டும், அத அனுபவிக்கும். அத அனுபவிச்சுட்டு அத அனுபவிக்கிறப்ப ரொம்ப சந்தோஷமோ, ரொம்ப துக்கமோ, அப்படி எல்லாம் எதுவும் இல்லாம, ஏன்னா அத அனுபவிக்கிறப்பயே உங்களுக்குள்ள ஒரு ஒரு எண்ணம் இருக்கணும். இது போயிரும். இன்னைக்கு இருக்கிற இன்பம் கடந்து போயிரும். இன்னைக்கு இருக்கிற துன்பம் கடந்து போயிரும். அப்படின்ற அந்த ஒரு ஞானம் உள்ள இருக்கணும். அப்ப நம்ம அதுக்குள்ளேயே நம்ம போய் மூழ்கிற மாட்டோம். அத புடிச்சுட்டு கட்டி புடிச்சுட்டு படுக்க மாட்டோம். நிறைவான வாழ்க்கை வாழ்றதுக்கு எல்லாருக்கும் தகுதி இருக்கு. ஓ! இவங்க பெரிய இந்த குலத்துல பிறந்துட்டாங்க. அவங்க மட்டும் தான் நல்லா வாழ முடியும். நம்ம இந்த குலத்துல பிறந்திருக்கோம். நமக்கெல்லாம் இந்த வாழ்க்கை அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. நிறைவான வாழ்க்கை அப்படின்றது எல்லாருக்கும், எப்பயும், எங்கேயும், எந்த நிலையிலயும் எல்லாருமே வாழ தகுதியானவங்க தான். தகுதியில் குறைஞ்சவங்கன்றது யாருமே கிடையாது. ஏழை அப்படின்னா வந்து அவங்க அவங்களுக்கு ஏதாவது வந்து தகுதி கம்மி அப்படின்றதெல்லாம் எதுவுமே கிடையாது. 4 ஏழை இருந்தா தான் ஒரு பணக்காரன் வந்து பணக்காரனா இருக்க முடியுது. ஏன்னா அவங்க வந்து வேலை பார்க்கிறப்ப தானே அவனுக்கு வந்து பணம் சேருது. சோ எது நமக்கு கிடைக்கப்பட்டுச்சோ, அதுக்கு நம்ம நன்றியுடையவர்களாக நம்ம இருக்கணும். இந்த உலகத்த லேசா ஜஸ்ட் லைக் தட் ரொம்ப கஷ்டப்பட்டு, ஐயோ! அப்பா! இது என்ன வாழ்க்கையா என்ன? அப்படின்ற மாரி புலம்பாம, நொந்து நூடுல்ஸ் ஆகாம, ஓகே. இதுவும் கடந்துரும். கடந்து போவோம். அப்படின்ட்டு கடக்கறதுக்கு நாம நம்மள பழக்கப்படுத்திக்கணும். எங்க அப்படின்றதையும் கண்டிப்பாக நீங்க வந்து யோசிக்கணும். அதாவது இந்த உலகத்த லேசா கடக்கணும். ஓகே. நன்றி உடையவர்களாக இருக்கணும். ஓகே. இந்த துன்பமயமான இந்த மனித வாழ்க்கை, அதுக்கப்புறம் எங்கேயா போகமோ நம்ம, அந்த ஒரு அ அந்த ஒரு எண்ணமும் வரணும். எல்லாருக்குள்ளயும் அந்த ஒரு எண்ணமும் வரணும். அப்ப மறுமை அப்படின்ற ஒரு வாழ்க்கைக்கு நாம என்ன செய்யணும்? ஏன்னா, அந்த மறுமை வாழ்க்கைன்றது இறைவனால மறைக்கப்பட்டு இருக்கு. ஏன்னா, அது ஒரு புதையல். அத தேடுனா தான் கிடைக்கும். எல்லாருக்கும் அப்படியே வந்து ஹோட்டல்ல ஆர்டர் பண்ணிட்டு உட்கார்ந்திருந்தா அப்படியே கிடைக்குன்ற மாரி கிடையாது. அத தேடி, ஆ தவிச்சு இது பண்ணா தான் அது கிடைக்கும். நீங்க அதுல வந்து உறுதியாக இருக்கும் பட்சத்தில், இறை சக்தி உங்களுக்கு அந்த மறுமை வாழ்க்கையை மறைக்கப்பட்டு தான் அது வச்சிருக்காங்க. வைக்கப்பட்டிருக்கு. ஆனா, நாம அத அந்த மறுமை வாழ்க்கைக்காக நம்ம ஏங்கி, தவித்து, இறையோட அ பேசுறப்ப, இந்த தியானம், இந்த மாரி நல்ல எண்ணங்கள், நல்ல விஷயங்கள் இது மூலமாக உங்களுக்கு மட்டுமே காட்டப்படும் அந்த வழி. மறுமையை அடையும் வழி. ஏன்னா, இறைவன் கருணை உள்ளவர். அவர் எதையும் மறைக்கிறது கிடையாது. நான் அடிக்கடி சொல்லுவேன். நாம ஒரு நிலைக்கு வர்றப்ப, இது ஓப்பன் புக். பிரபஞ்சம் அப்படின்றது ஓப்பன் புக். எல்லாரும் அதோட கனெக்ட் ஆகலாம். எல்லாரும் எடுத்து படிக்கலாம். மகான்கள் மட்டும் தான் நாளைக்கு வர்றத சொல்லுவாங்க அப்படின்றதெல்லாம் கிடையாது. நம்மளும் சொல்லலாம். ஆனா நம்மள அந்த நிலைக்கு ஒசத்திக்கணும். அப்ப நமக்கும் அந்த ஏன்னா அதுதான் புக்கு திறந்து தானே வச்சிருக்காங்க. நீங்க அந்த ஒரு மட்டத்துக்கு போறப்ப, நீங்க அங்க மேல ஒரு இடத்துல வச்சிருக்காங்க அப்படின்னா, நீங்க அந்த உயரத்துக்கு போறப்ப, அந்த உயரத்துக்கு போனா அங்க ஒரு புக் இருக்கும். அத நீங்க திறந்து படிச்சுக்கலாம். நாளைக்கு என்ன நடக்கும்? அடுத்த வாரம் என்ன நடக்கும்? மு அ போது அ போன மாசம் என்ன நடந்துச்சு? அந்த புக்ல எல்லாருக்கும் எடுத்து படிச்சுக்கலாம். யார் வேணாலும் எடுத்து படிச்சுக்கலாம். சோ, பிறந்திருப்பதன் மீது விரிந்திருங்கள். அதாவது இந்த மாதிரி வந்து ஓப்பன் புக்ன்னு சொல்றேன் இல்லையா? இந்த மாரி இருக்கிற கடவுள், இந்த மாரி இருக்கிற விஷயங்கள்ல நீங்க பறந்து விரிந்து இருங்க. இந்த உலகத்தோட நேசியுங்கள். ஆனா, அது கூட புடிச்சுக்காதீங்க. நிறைவான வாழ்க்கையை இறைவனிடம் கேளுங்கள். மறைவானவற்றை அறிந்து கொள்ளுங்கள். ஏன்னா, அந்த இது நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் பார்த்தோம். குடும்பம் அவசியம். குடும்பத்துக்காக வாழணும். அது எல்லாமே அவசியம். ஆனா, இதுதான் வாழ்க்கை அப்படின்ற மாரி வாழக்கூடாது. ஓகேயா? ஏன்னா, அதுல அப்படி ஒரு வாழ்க்கைய நீங்க தேர்ந்தெடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, கடைசி வரைக்கும் கஷ்டம். அது வந்து அ எழுதப்பட்டிருக்கும் ஒரு விதி. ஸோ
பிறந்திருக்கிறது மேல நீங்க விரிந்திருங்கள். நிறைவான வாழ்க்கையை இறைவன்ட்ட கேட்டு, அந்த மறைவாக வைத்திருக்கிறார் இல்லையா இறைவன். அத நீங்க அறிஞ்சுக்கோங்க. அறிந்துக்கிட்டீங்கன்னா, வாழ்க்கை ரொம்ப ரம்மியமாக இருக்கும். ஏன்னா வாழ்க்கையே நம்ம அது எப்படி இருந்தாலுமே நம்ம ரசிச்சு தான் வாழணும். ஏன்னா வாழ்க்கை சுகமானது அப்படின்னு சொல்லியாச்சு. வாழ்க வளமுடன்.